சீர்பெற்ற மொழிவாகனம் மீது மேலே ஏறி வந்தேன். முன்னே சிங்கார ஜோதி மின்ன பார்வதியும் பரமனும் ரிஷிகளும் முனிவர்களும் வானோர்களும் சித்திர அன்னமும் கார்மேக வண்ணனும் கந்தனும் ஜெய ஜெய கணபதி என்னும் பேர் பெற்ற என் தேவா, என் சிந்தையில் விளையாடும் சுந்தர கணேச குருவே சரணம். சிவாய நம. தமிழ் ஸ்டார் டிவி சேலம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 சனிப்பெயர்ச்சி. இந்த 2.5 வருஷம் எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள், சனி பகவானுடைய குணநலல்கள், அவருடைய காரகத்தன்மைகள், அவருடைய தன்மைகள். பொதுவாக சனி பகவான் சொல்லிட்டாவே நீதிமான், நேர்மைக்கு அடிபணியக்கூடியவர், ஒரு ஜட்ஜு, தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நீதிமான்னே சொல்லலாம். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் பலமாக இருந்தால் நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லலாம், அரசியலில் பிரவேசமாகலாம், அதிகார தோரணையான அமைப்பு கிடைக்கலாம், செய்தொழிலில் லாபம் கிடைச்சி உயர்ந்த பதவி அடையக்கூடிய ஒரு தன்மையும் சனி பகவானுக்கு தான் உண்டு. வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஆண்களுடைய தன்மையும் இந்த சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு அலி கிரகம், ஒரு பெண் கிரகம். சனி பகவான் பொதுவாகவே அரசியலில் உச்ச நிலைமையை ஆகிறதுக்கும் கலைத்துறையில் பிரகாசமாகிறதுக்கும் சாதாரண ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு சாதாரண விற்பனை பிரதிநிதியாக இருக்கிறவங்களை உச்ச நிலையில் கொண்டு போய் வைக்கக்கூடிய தன்மையும் சனி பகவானுக்கு நிறையாவே உண்டு. சாதாரண இந்த பூ கட்டி விற்கிறவங்கலேருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுடைய காரகத்தன்மையும் சனி பகவானுடைய அமைப்பு தான். ஒருத்தர் சாப்பிடக்கூடிய ஜீவனாம்சம், இந்த தொழில் நீ பண்ணி அதில் ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய காரகனும் சனி பகவான் தான். கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கறதும் சனி பகவான் தான். பொதுவாக இந்த சனி பகவானுடைய அமைப்பு 12 ராசிகளில் உண்டான யோகங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக சனி பகவான் ஜாதகத்தில் குறைஞ்சிருந்துச்சுன்னா, ஜாதகத்தில் தன்மை இழந்து போயிருந்துச்சுன்னா அடிமட்ட வேலை பார்க்கணும், கைகட்டி வேலை பார்க்கணும், டிரைவர் தொழில் பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தன்மைகள் ஜாதகத்தில் குறைஞ்சு போணுச்சுன்னா உடல் நோயானது, குஷ்டம் வரும், சட்டை கிழிஞ்ச சட்டைகளை போடுவாங்க, ஷர்ட்டே இல்லாமல் இருப்பாங்க. பல வாதம் விவாதங்களை பண்ணக்கூடிய தன்மையும் இந்த சனி பகவானுடைய அமைப்பு தான் இருக்குது. சனி பகவானை வழிபடுங்க, வணங்குங்க. டைம் கிடச்சா இருக்கிறவங்க சென்னையில் இருக்க வேண்டிய பொலிச்சலூரில் சனி பரமாத்மாவுக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே சனிக்கிழமை வழிபட்டு வாங்க. உங்கள் குறையெல்லாம் போகும். எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். ராசிக்கு 3வது வீடு மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 10வது வீட்டில் மீன ராசியில் சனி பகவான் பெயர்ச்சி. கர்ம சனி உங்களுக்கு இருக்குது. முன்னோருடைய சாபங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. முன்னோர் வழிபாடு உங்களுக்கு கட்டாயம் வேணும். குலதெய்வ வழிபாடு வேணும். முன்னோரை நினச்சி அமாவாசை முக்கியமான திதிகளில் அவங்களுடைய முன்னோருக்கு சாப்பாடு போட்டு அவங்களுடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி ஆகணும். அவங்களுக்கு யாராவது தொலை பண்ணால் அந்த கர்ம பலனை அனுபவிக்கிற நீங்கள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு சாமி மட்டும் கும்பிடுங்க. கும்பிட்டா இந்த பலன் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா வீணான வீட்டில் சண்டைங்க வந்துக்கிட்டு இருக்கும், நஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கும், கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கும், பணம் விரயங்கள் அதிகமாகும். ஓகோன்னு இருக்கிறார் ராஜா கூட பார்த்தீங்கன்னா ஆண்டி ஆயிடுவான். 10ஆம் வீடு இடம் பொருள் ஏவல். 6, 8, 10, 12 கேட்குறது துர்ஸ்தானம். ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஜாதகத்திலையும் பலன். உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கக்கூடிய நேரம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு பூர்வீக சொத்து
ஒரு இழுபறியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோடைய சொத்து உங்கள் ஜாதகத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்திலலாம் நீங்கள் கவனமாகவே இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும். வீணான விவாதம், வீணான பேச்சுகள் பண்ணிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆள்படக்கூடிய நேரமும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கர்ம பலனை அனுபவிக்க பிறந்திருக்கக்கூடிய நேரம் இது. கவனமாக இருக்கணும். 2025 2.5 வருஷம் புத்தியை கடன் கொடுத்துட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. தான் மனைவி, தான் மக்கள், தான் வேலை, தன்னுடைய சொந்த பந்தத்தோட அரவணைச்சு வாழுங்க. லூஸ் ஸ்டாக் கூடாதீங்க. எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. பணத்தை முதலீடு பண்ணி ரெட்டிப்பு லாபத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. உயர்ந்த ரக காரு வாங்கிட்டு பெருமையாக வாழும், அது பார்த்திங்கன்னா டியூ கட்ட முடியாமல் போயிடும். இப்படி தான் விரையாகக்கூடிய கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மை உண்டு. தானம் நிறையா செய்யுங்க. முடிஞ்சால் தவம் செய்யுங்க. ஒரு வருமானம் வந்தால் குறிப்பிட்டது கொஞ்சமாக எடுத்து தானம் பண்ணுங்க. டைம் கிடச்சா ஒருத்தரும் பக்கத்தில் இருக்க வேண்டிய கோயில்களுக்கு போங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். ஆனால் கர்ம பலனை அனுபவிக்க பிறந்திருக்க நீங்கள் கர்ம காரியத்தை செய்யுங்க. யாருக்காவது கல்யாணம் ஆகிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவனுக்கு வந்தால் இந்த ஒரு 1000 ரூபா 2000 ரூபா பிடி, 5000 ரூபா பிடி, கல்யாண செலவுக்கு வச்சுக்கோ. யாராவது இறந்து போயிடுறாங்க, அந்த பிரேதத்தை போய் புதைக்கிறதுக்கு அந்த பிரேதத்துக்கு போயிட்டு காசு கொடுங்க. 1000 500 5000 கொடுங்க. அந்த தோஷம் உங்களை விட்டு விலகி போகும். இப்படி கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய கர்ம தோஷம் இருக்கிறனால கோயில் வாசலில் யாசகம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கோ, இல்லை திருவண்ணாமலையிலையோ, இல்லை ராமேஸ்வரத்துலேயோ, இல்லை அவங்கவுங்க ஊருக்கு இருக்க வேண்டிய கோயிலில் யாசகம் வாங்குறவங்களுக்கு செருப்பு தானம் கொடுங்க. சாப்பாடு தானம் கொடுங்க. காசு கொடுக்க வேண்டியது கிடையாது. ஏதாவது ஒரு பொருள் கொடுங்க. நல்ல துணிமணி புதுசாக எடுத்து கொடுங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது. 10ஆம் வீட்டில் தான் உங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குருவிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் கொடுங்க. நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஒன்று வாங்கிட்டிங்கன்னா கூட இந்த சனி பகவான் உங்களை விட்டு விலகும். இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும். தூக்கம் வராது, பயம் வரும், தன் பயம் வரும், தனக்கு ஏதாவது ஒன்று பயம் வரும். இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, அள்ளி கொடுங்க. சம்பாதிக்கிறத தான் மனைவி மக்களுக்கு சேர்த்து வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து தானம் கொடுங்க. சேத்திரங்களுக்கு போங்க, கோயில்களுக்கு போங்க. டைம் இருந்துச்சுன்னா திருநள்ளாறு போங்க. டைம் இல்லை பக்கத்தில் இருக்குன்னா சென்னையில் இருக்க வேண்டிய பொலிச்செல்லூரில் சனீஸ்வரன் பகவானுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே சனிக்கிழமை அன்றைக்கி போங்க. போய் வெளியே உள்ளே சுற்றி இருக்கிற நாய்க்குட்டிங்களுக்கு பிஸ்கெட்டுங்களை போடுங்க. அமைதியாக உட்காருங்க. சாமியை பார்த்துட்டு 11 சுற்று கோயிலை சுற்றுங்க. 3 5 7 9 11 இந்த மாதிரியான சுற்றிட்டு அமைதியாக உட்காந்து தனக்கு தான் குடும்பத்துக்கு விரயமாகக்கூடாது. நான் செய்கிற தொழில் நல்லா இருக்கணும். மிதுன ராசிக்காரங்க படித்து டாக்டர் பெரிய பெரிய அமைப்பு வரணும். நான் படித்து பெரிய ஆளாக வரணும். நல்ல வேலை கிடைக்கணும். அற்புதமான கல்யாணம் நடக்கணும். குழந்தை குட்டி பிறக்கணும். நல்ல வேலையில் முதலீடு போட்டு நல்லா சம்பாதிக்கணும். விரயம் ஆகக்கூடாது. வேறு எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்கூடாது. வம்பு தும்பு வழக்கில் மாட்டிக்கூடாது. அவமானம் அவப்பேரில் படக்கூடாதுன்னு சனி பகவான் அண்ணான்னு வேண்டுங்க. போக முடியாதவங்க தான் வீட்டில் இருந்தே சனிக்கிழமை காலை 6 to 7 விளக்கேற்றி வெளியே சூரிய பகவானை பார்த்து தலை வணங்குங்க. எல்லா கிரகங்களுமே சிவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டிய சிவபெருமானை வேண்டுனாலோ, பராசக்தி வடிவுடைய அம்பாளை வேண்டுனாலோ உங்களுக்கு ஒரு குறை வராது. சனி பகவான் ஒரு கிரகம், அதோடைய தன்மை இந்த இடத்துல இருந்தால் உனக்கு இந்த வேலையை பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. பயப்பட வேண்டாம். பணிஞ்சு தலைவணங்கி இருங்க. பட்ட துன்பம் எல்லாமே விலகி போகக்கூடிய நேரம் வருது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நேரங்காலங்கள் கொஞ்சம் தொந்தரவாக இருந்தாலும் 2025 இந்த 7.5 வருஷம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு லாங் டிரைவ்லாம் போகிற மாதிரி கார் ஓட்டிக்கிறவங்களாம் தான் காரை நல்லா ஃப்ரண்ட்டில் பேனட்டை தொட்டு கண்ணில் ஊற்றிட்டு, டயரை தொட்டு கண்ணில் ஊற்றிட்டு, ஸ்டேரிங் கண்ணில் ஊற்றிட்டு இந்த பிரயாணம் நல்லபடியாக நடக்கணும், எந்த குறையும் வரக்கூடாது ஐயான்னு சொல்லி பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கும்
தொட்டு கண்ணில் அவங்கவுங்க குலதெய்வம் அவங்கவுங்க சாமியை வேண்டி ட்ரைவ் பண்ணுங்க. எந்த குறையும் வராது. பயம் வேண்டாம். சரணாகதி ஆயிடுங்க. சரண் அடைஞ்சிருங்க. அவங்கவுங்க தெய்வத்துக்கு சரணடைங்க. சனி பகவானை தலைவணங்கி இருங்க. நல்லது பண்ணுங்க. தானங்கள் பண்ணுங்க. தவங்கள் வீட்டிலேருந்தே பண்ணுங்க. கடவுள் உள்ளே இருக்கார். அந்த கடவுளை நினச்சி பிரபஞ்சத்தை மேலே ஏற்றி தெளிவான அமைப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குறை வராது. கர்ம சனி ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள் உருவாகக்கூடிய நேரம் இந்த 2.5 வருஷம் வீணான எதுலேயும் லூஸ் ஸ்டாக் விட்டு மாட்டிக்காதீங்க. சட்ட சிக்கலில் மாட்டினீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஒரு முறை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா பல முறை போலீஸ் ஸ்டேஷன் போகணும். ஒரு முறை கோர்ட்டுக்கு போனீங்கன்னா பல முறை கோர்ட்டுக்கு போகணும். ஒரு முறை நோய்க்கு போனீங்கன்னா பல முறை நோய்க்கு போகணும். அதெல்லாம் வரக்கூடாது. தலை வணங்கி அண்ணா என் உடம்புக்கோ என் உயிருக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கர்ம பலனை அனுபவிக்கணும் அமைப்பை பண்ணி கொடுன்னு கேட்டு தலை வணங்கி சொன்ன கோயில்களுக்கு போங்க. குறை இல்லாமல் இருப்பீங்க. பயப்படாதீங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி சனி பரமாத்மாவுடைய ஆசீர்வாதம் எந்த குறையும் இல்லாமல் குறையில்லாமல் நீங்கள் வாழணும். சிவாய நம.